இப்போ ரீசெண்டாக எல்லாரும் வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி லேக்கா வரக்கா வந்து தப்பாக பேசினாங்க அப்படின்னு. ஆமாம், அவங்க தப்பாக பேசினாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ தப்பு இருக்குது 2 பேர் மேலே தான். இது வந்து ஒரு கில்டு செலெக்ஷன், இது வந்து கிஃப்ட்டு சென்ட் பண்ணுற இது லைவே கிடையாது. வந்து ஒரு கில்டு செலெக்ஷன் தான் அவங்க நடத்திருந்தாங்க. ஆனால் இவர் வந்தார், உள்ளே போயிட்டு விளாண்டாரு, நல்லா தான் விளாண்டாரு. விளாண்டுட்டக்கு அப்புறம் எனக்கு வந்து கிஃப்ட்டு வேணும்க்கா அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப தப்பு தான், நானே அந்த வீடியோ போடுறேன். ஆனால் இவங்க ஆஷா பேசுனது அதோட ரொம்ப ரொம்ப தப்பு. லைவில் இருக்கும்போது சரி விடுங்க அப்புறம் நான் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புகிறேன் அப்படின்னாச்சும் பேசியிருக்கணும். அவங்க அது கூட பேசாமல் கொஞ்சம் ஆஷாவே பேசிட்டாங்க. அதை நான் போகிறேன், நீங்களே பாருங்கள். அமௌண்ட் மட்டும் கிஃப்ட் பண்ணுறீங்களா? அமௌண்ட் தாங்க வரல. அமௌண்ட்டுக்கு தான் வந்தீங்க. சரி விடுங்க, மெலோடிலாம் விளாண்டாடல ஒரு வேணா பாருங்க. இல்ல உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீங்க எதுக்கு கலந்துக்கிறீங்க? சரி விடுங்க. சரி விடுங்க. இல்ல உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா எதுக்கு கலந்துக்கிறீங்க? சரி தெரியாம கலந்துக்கிட்டேங்க, விடுங்கக்கா. தெரியாம கலந்துக்கிட்டீங்களா? சும்மா டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இவர் சொல்றாரு எனக்கு யாரை பண்ணணும் யாரை பண்ணக்கூடாது. அந்த பையனும் சரி விடுங்கக்கா அப்படின்ட்டான். ஆனால் இவங்க அப்படி இல்லை, நான் விடுறதாவே இல்லைடா அப்படின்றதுக்காக இவங்களாம் ஆஷாவே பேசிட்டாங்க, ரொம்பவே பேசிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் உங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள், யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு.